அனைவருக்கும் வணக்கம். எல் நினோ வெப்ப தாக்குதல்கள், இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, நம்மளை எப்படி தற்காத்துக் கொள்வதுன்ற பற்றி 2-3 வீடியோலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். அதோட தொடர்ச்சியாக அடுத்த ஒரு பக்குவ நிலையை நம்ம எப்படி வச்சுக்கணுன்றதை பற்றி இப்போ பேசுகிறோம். ஓகேங்களா? நம்ம 3 வேளை 6 வேளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அது இயற்கை விதி, மீறி செய்கிறோம். ஓகேயா? இப்போ நம்ம என்ன செய்யணும், வெப்பமண்டல தாக்குதல் நம்ம உடலை எப்படி தற்காத்துக் கொள்வது அப்படின்னா, உணவு முறையில் 2 விஷயம். ஒன்று ஃபாஸ்டிங். எப்படி 4 மணி நேரம் விரதம், 6 மணி நேரம் விரதம், 8 மணி நேரம், 12 மணி நேரம், 16 மணி நேரம். இது ஒரு விரத முறை. ஓகேங்களா? இந்த விரத முறை எதுக்கு முக்கியம் அப்படின்னா, இப்போ 4 மணி நேரம் விரதம் எடுத்துங்களேன். காலைல 9 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டீங்க, 10, 11, 12, 1, 4 மணி நேரம் தண்ணி தவிர எதுவும் குடிக்கக்கூடாது. அப்போ உணவு 2 மணி நேரத்தில் ஜீரணமாகி 2 மணி நேரம் ஐடியில் இருக்கும். அப்போ கழிவுகள்லாம் தன் வேலையை கரெக்டாக பிரித்து வெளியே போகிறதுக்கு தயாராக இருக்கும். திருப்பி பசிக்கிறதுக்கு உடல் தயாராகும். அப்போ 2 மணி நேரம் ஜீரணம், 2 மணி நேரம் செல்கள் முறைப்படுத்துதல் நடக்கும், உடலுக்குள்ளே நடக்கும். அப்போ ஒரு நாளைக்கு 3 தடவை இந்த மாதிரி நடக்கும். 4 மணி நேரம் விட்டிங்கன்னா. இதே 12 மணி நேரம் வச்சிங்கன்னா 2 மணி நேரம் போக பாக்கி 10 மணி நேரம் உடலில் கழிவுகள் பர்ஃபெக்ட் ஆகும். 16 மணி நேரம், அப்போ உடல் எவ்வளோ நேரம் செல்கள் பர்ஃபெக்ட் ஆகும் பாருங்க. கழிவு நிறைய வெளியே போகும், உடல் சுத்திகரிக்கப்படும். அப்போ உடல் சுத்திகரிக்கப்படும் பொழுதெல்லாம் உங்களுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் உடலில் உருவாகும். வெளியிருந்து எந்த தாக்குதல் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறன் உடலுக்கு ஏற்படும். எப்போ? இந்த ஃபாஸ்டிங்கில். நிறைய எதிர்ப்பாற்றல்னா 12 மணி நேரம் இருங்க. எப்படி 12 மணி நேரம்? நம்மளால முடியும், எதையும் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் முறைப்படுத்துங்க. 6 மணிக்கு நைட் சாப்பிட்ருங்க. 7, 8, 9, 10, 11, 12, 1, 2, 3, 4, 5, 6, காலைல 6 வரைக்கும் தண்ணி தவிர எதுவும் குடிக்காம இருங்க. தூங்கிடுங்க, சீக்கிரமா தூங்கிடுங்க. இப்போ உங்கள் நோய் எதிர்ப்பாற்றல் உடலில் உருவாகும். அப்ப விரதங்கள் மூலமாக நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு பயிற்சி உங்களால் எது முடியுதோ, நோய் இல்லை பழக்கமின்மை, அதனால ரொம்ப நேரம் இருக்க வேணாம். குறைந்தபட்சம் 4 மணி நேரம் முயற்சி பண்ணுங்க, 6 மணி நேரம் பண்ணுங்க, 8 மணி நேரம் பண்ணுங்க, 16 மணி நேரம் பண்ணுங்க. இதை கடைபிடிச்சிட்டே வாங்க, நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாகும். ஒன்று. 2வது, இரவு உணவை முடிந்த அளவு அதிகபட்சம் 7க்கு மேல தாண்டாம பார்த்துங்க. இன்னொரு பயிற்சி முறை என்னன்னா, ஒரு நாளாவது, வாரத்துக்கு ஒரு நாளாவது வெறும் திரவ ஆகாரம் மட்டும் சாப்பிடுங்க. என்ன திரவம்? மோர் குடிங்க, பழச்சாறு சாப்பிடுங்க, மாம்பழ ஜூஸ் சாப்பிடுங்க, மாதுளை ஜூஸ் சாப்பிடுங்க, ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடுங்க, கேரட் ஜூஸ் சாப்பிடுங்க, தேங்காய் பால் சாப்பிடுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு பசிக்குதோ அப்பெல்லாம். இல்லை 2 மணி நேரத்துக்கு ஒரு திரவ ஆகாரம் சாப்பிட்டுட்டே வாங்க, ஒரு நாள் ஃபுல்லா. திரவ உணவே வேண்டாம். இப்போ இதுலயும் உடல் என்ன, நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாகும். அப்ப உடல்ல எதிர்ப்பாற்றல் அதிகமானால் வெளியிலிருந்து வர தாக்குதல்களை நம்ம சமாளிக்கக்கூடிய திறன் நம்ம உடலுக்கு ஏற்படும். ஓகேங்களா? அப்ப குளித்தல் மூலமாக, சுவைகள் மூலமாக, இப்ப விரதங்கள் மூலமாக, திரவ ஆகாரம் மூலமாக நம்ம நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரித்து கொண்டு இந்த வெயில் தாக்குதலை நாம் சமாளித்து ஆரோக்கியமாக வாழ முடியும். முடிந்த அளவுக்கு பயிற்சி செய்யுங்கள், தொடர்ந்து கடைபிடியுங்கள். உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். நன்றி.